சுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிரம்பியவராய் இருந்த இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிற நாம் பழைய மனுஷனை களைத்து போட்டு புதிய மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவின் சுவாபங்கள், நற்குணங்கள், நற்கிரியைகள், தேவனுடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வருகிற நாம், அவரையே ரோல் மாடலாய் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற நாம் தொடர்ந்து அவரை போலவே நாம் சகல கிரியைகளையும் நடப்பித்து வருகிறோம். அது தேவ கிருபை என்றே சொல்ல முடியும். ஆகவே தேவனுடைய தயவு, இரக்கம், கிருபை ஏராளம் நம்மேல் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து அவராலே, அவருக்குள்ளாக, அவர் மூலமாக நாம் தொடர்ந்து எல்லாவற்றிலும் எப்போதும் வெற்றி சிறந்து கிறிஸ்துவின் உன்னத சித்தம், திட்டம், தீர்மானத்தை நிறைவேற்றத்தான் செய்வோம். கர்த்தர் இந்த நாளை தந்தபடினாலே நம் நேசருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்தி இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசனத்தை நாம் பார்ப்போமானால், சங்கீதம் 91:14 வசனம் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஸோ கர்த்தர் மேல் வாஞ்சியாக இருக்கிற நம்மை அவர் எல்லா உலகத்தின் காரியங்களிலிருந்து விடுதலையாக்கி ஒரு செப்பரேட்டட் லைஃபை நமக்கு கொடுத்து அவருடைய பாதையிலே நேர்த்தியாய், நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும் என்று சொன்னவர், இயேசுவே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் காட்டுகிற வழியிலே பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலோடு கூட இம்மட்டுமாய் அழகாய் நம்மை நடத்தி வருகிறவர் இனிமேலும் நம்மை நடத்துவார். ஸோ அவர் மேல் நாம் வாஞ்சியா இருக்கிறபடினாலே, எவர் மேல்? கர்த்தர் மேல், இயேசுவின் மேல், வசனத்தின் மேல், பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகத்தின் மேல் நாம் வாஞ்சியா இருக்கிறபடினாலே நம்ம எல்லா உலகத்தின் காரியங்களிலிருந்து, உலக மக்களின் காரியங்களிலிருந்து நம்மை விடுவித்து இம்மட்டும் காத்து வருகிற தேவன், அவருடைய நாமத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கிறபடினாலே, வேத வசனத்தின் ஆழங்களுக்குள்ளாக கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் போதித்து கொண்டிருக்கிறபடினாலே, அதை கற்றுக்கொண்டிருக்கிற நாம் தொடர்ந்து அவராலே, இயேசுவாலே உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவோம். தாழ்ந்த இடத்திலே நம்மை வைக்க மாட்டார். உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கும்படியாகத்தான் அவருடைய நினைவுகள், அவருடைய வழிகள் நம்முடைய நினைவுகளை பார்க்கலும், நம்முடைய வழிகளை பார்க்கலும். ஏசாயா 55:8-9 படியாக நம்மேல், நம் பிள்ளைகள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற உன்னத நோக்கம், உன்னத வழிகள், உயர்ந்த நினைவுகள், உயர்ந்த வழிகள் நிறைவேறத்தான் செய்யும். அது எவ்வளவு உயரமாக இருக்கிறது என்று பார்ப்போமானால், அந்த வார்த்தையை நமக்கு புரிய வைக்கிறது. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரம், அதை நாம் அளந்து பார்க்க முடியுமா? முடியாது. ஸோ such a height of the higher plans our Lord is having on us and our descendants. நம் மேலும், நம் சந்ததிகள், சந்தானங்கள் மேலும் கர்த்தர் அப்படியாகவே உயர்ந்த நினைவுகளை, உயர்ந்த திட்டங்களை வரக்கூடிய நாட்களே நிறைவேற்றி முடிப்பார். ஸோ நாம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுகிறோம். எதற்காக? எப்படி? அவர் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே, நாம் வேத வசனத்தை நம்புகிறபடினாலே, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்குள்ளாக இருக்கிறபடினாலே, வேத வசனத்தின்படியாகவே நாம் சகல உறுதிப்பாட்டையும் வேத வசனத்தை கொண்டு பெற்றுக்கொண்டு நாம் காரியத்தை நடப்பிக்கிறபடினாலே, தொடர்ந்து நாம் எல்லாவற்றிலும் உயர்ந்த அடைக்கலத்திலே, எல்லாவற்றுக்கும் மேலாக லார்ட் வில் மேக் அஸ் ஹெட் நாட் த டெய்ல். நாம் தலையாக இருப்போமே தவிர நம்மை கர்த்தர் வாளாக வைக்க மாட்டார். we are not in the beneath but we are in the above. ஸோ நாம் மேலாக இருப்போமே தவிர கர்த்தர் நம்மை கீழாக வைக்க மாட்டார். ரெண்டாவது பார்க்கிறோம், யாரை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் என்று பார்ப்போமானால், ஏசாயா 43:4 சொல்கிறது, நீயோ என் பார்வைக்கு அருமையானபடினால், since I am a precious and honored in Lord's sight, கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றேன். ஸோ கர்த்தர் என்ன செய்கிறாரு? he loves me and also he will give people in exchange for me and nations in exchange for my life. ஸோ கர்த்தர் எனக்கு பதிலாக மனுஷர்களையும் என் ஜீவனுக்கு ஈடாய் ஜனங்களையும் கொடுப்பேன் என்று சொல்லி ஆத்தும ஆதாயம் பண்ணும்படியாய், இயேசுவை நேசிக்கிறபடினாலே, இயேசுவின் அடிச்சூடுகளை பின்பற்றுகிறபடினாலே ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக எனக்கு பதிலாக மனுஷர்களை தருவாராம். என் ஜீவனுக்கு ஈடாய் ஜனங்களை கொடுக்கும்படியாய் ஆத்துமாக்களை கர்த்தருடைய சன்னிதானத்திலே, கர்த்தருடைய ராஜ்யத்திலே கொண்டு வந்து சேர்க்கும்படியான ஒரு பெரிய வேலையை கர்த்தர் அவருடைய பார்வைக்கு அருமையானபடினால், அவர் என்னை நேசிக்கிறபடினால் இந்த பெரிய உயர்ந்த பணியை கொடுத்து அவருக்கு சேவகம் செய்யும்படியாய், அவருடைய வேலைக்காரியாய் கர்த்தர்
நியமித்து ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தருகிறவர்களை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். மூன்றாவது பார்க்கிறோம், யாரை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் என்று பார்ப்போமானால் ஏசாயா 43:12 சொல்லுகிறது, நானே தேவன், என்னை தவிர தேவன் இல்லை, அதற்கு நீங்களே சாட்சிகள். ஸோ கர்த்தர் தான் தேவன், அவரை தவிர தேவன் இல்லை என்பதற்கு நானே சாட்சி. நம்முடைய பிள்ளைகள், குடும்ப அங்கத்தினர்கள், நம்முடைய சொந்த பந்துக்கள், நம்முடைய ஜனங்கள் எல்லாம் சாட்சிகளாக இருக்கிறோம். ஸோ பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் புதுபலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அப்போ நாமே தான் ஒரு என்ன சொல்கிறது, லிவிங் டெஸ்டிமோனி. கர்த்தர் தான் தேவன்றதுக்கு we are the living testimony. ஸோ யார் அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் சாட்சிகளாய் ஜீவிக்கிறோமோ, நாம் சாட்சிகளாய் ஜீவிக்கிறபடினாலே, என்னை கர்த்தர் சாட்சியாய் வைத்திருக்கிறபடினாலே, என் குடும்ப அங்கத்தினர்களை கர்த்தர் சாட்சியாய் வாழ வைத்து கொண்டிருக்கிறபடினாலே, கர்த்தர் சாட்சிகளாய் இருக்கிற நம் மூலமாக அவர் மகிமைப்படுகிறபடினாலே நம்மையும் நம் பிள்ளைகளையும் குடும்ப அங்கத்தினர்களையும் உயர்ந்த அடைக்கலத்திலே, சாட்சிகளாக இருக்கிற நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறவராக இருக்கிறார். நம்பர் 4, யார் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார்கள் என்று பார்ப்போமானால் இங்கு சங்கீதம் 37:29 சொல்கிறது, நீதிமானின் சந்ததியோடு கர்த்தர் இருக்கிறார், நீதிமான்களோடு கர்த்தர் இருக்கிறார், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும், நீதிமான் பனையை போல செழுத்து லீபனில் உள்ள கேதுரு மரத்தை போல வளரும்படியாய் கர்த்தர் தேவன் நீதியை செய்கிற நம்மை, நம் பிள்ளைகளை, நம் குடும்ப அங்கத்தினர்களை, தேவனுக்கு பிரியமானதை செய்கிற நம்மை, தேவனுடைய பாதப்படியிலே அவருடைய சமூகத்திலே இருதயத்தை ஊற்றி பாரத்தோடு ஜெபிக்கிற நம்மை, எப்பொழுதும் நாம் கர்த்தரை நோக்கி எல்லாவற்றுக்கும் பார்க்கிறபடினாலே, வேத வசனத்தின் உறுதிப்பாட்டோடு சகல காரியங்களை நடப்பிக்கிறபடினாலே, ஆவியானவருடைய துணையோடு கூட சகல கிரிகளை நடப்பிக்கிறபடினாலே, நீதிமானின் சந்ததியாய் வைத்திருக்கிற நம்மையும் நம் பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன செய்கிறார், பூமியை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய சுதந்திரவாளியாய் கர்த்தர் பூமியின் உயர்ந்த அடைக்கலத்திலே நம்மை வைக்கிறவராய் செயல்பட்டு